இந்தியாவில் கோர்ஸ் கணக்காக வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூந்துட்டான். ஒன்னு சொல்லாய். அம்மா இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு. கல்யாணமா? உனக்கா? ஏண்டா பாத்ரூம் போயிட்டு வந்தா ஒழுங்கா தண்ணி கூட ஊத்த மாட்டீங்களாடா? இங்க பாரு, சிகரெட்டை எடுத்து நல்லா ஊத தெரியுதுல்ல, அதை எடுத்து குப்பையில போடணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா? எல்லா வேலையும் நானே செய்யணும். 8:45 பொருத்தம் வெகு தீவியமா இருக்கு. இன்னைக்கு ராசிக்கு வச்சுட்டாங்க. சைது சொல்றா. ஆனால் ஒரு 1000 ரூபா கிடைக்குமாடா? சம்பளம் போடல, வந்ததும் தரேன். டேய், அந்த கபோர்டில் என்னோட ஷூ இருக்கும், கொஞ்சம் எடுத்துக்கூட. டேய் ஏன்டா, ஒரு ஹெல்ப்பாக தானே கேட்டேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். ஏடிஎம் வரைக்கும் வரையா எடுத்துறேன் உனக்கு. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. டிவிக்கு பக்கத்தில் பணம் வச்சிருக்கிறேன், உன்னோடது 1000 ரூபா போட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துரு. ஹரிஷ், 1000 ரூபா கிடைக்குமாடா? பார்க்குறியா? காசு கத்திட்டே இருக்க. என்கிட்ட காசு இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அதே பேசிட்டு இருக்காத. கேட்க காசை கொடுக்குறேன். நான் பேங்க்ல தான் கொள்ளையடிக்கணும். இல்லை எவன் தாலியா தெரியல. இப்போ வாயை விட்டு கம்முடுவா. எது கூட்ட போட்டு இருக்கீங்க? போ சொல்லுங்க. அண்ணா கேள்விப்படுவாங்க. அங்கே வரைக்கும் பார்த்துட்டு இருக்க. கிளம்புகிறல. வணக்கம்பா. சார் மாப்பிள்ள ரொம்ப வந்துடுச்சு மாப்பிள்ள. சரி, ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் அடிக்கிற? 30-34 பீஸ் சார். யூபிசி லேபிள் கரெக்டாக வருதா? ஆமாம் சார், கரெக்டாக வருது. ஆர்டினரி லேபிள் அதுவும் கரெக்டாக வருது சார். இன்னொரு 30 பீஸை சேர்த்து அடிக்க. சரி சார். சொல்லு சத்யா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன பண்ற? கம்பெனியில் சம்பளம் வந்துச்சா? ரஷ்மி கிட்ட ஃபோனை கொடு. ரஷ்மி கிட்டலாம் அப்புறம் பேசலாம். முளைக்கிறதுக்கு பதில் சொல்லு. சம்பளம் நாளைக்கு வந்துடும்டி. பேசிட்டு இருக்கல, சும்மா இரு. காலையிலே போட்டு விட்றேன். ஏன்டி எப்போ ஃபோன் பண்ணாலும் காசு காசுன்னு சாவடிக்கிற? எது? நான் காசு காசுங்கிறேனா? எப்பா சாமி, அப்படின்னு நான் உன்கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்றேன்? இங்க பாரு, நான் மட்டும் இழுத்து பிடிக்கலன்னு வெயி, நீ உன் பிள்ளைங்களை வச்சுட்டு பிச்சை தான் எடுக்கணும். இங்க படிக்க வைக்கிறதுக்கே பணம் இல்லாம இருக்கு. இதுல இவ ஸ்கூல்ல குதிரை ஏற கத்துக்கிறதுக்கு வேற கிளாஸ் சேரணுமா? இப்ப இவ குதிரை ஓட்ட கத்துக்கிட்டு என்ன பண்ண போறா? சார், சேலரி இன்னும் வரல. கிரெடிட் ஆயிருக்குமேப்பா. நான் ஆகலை சார். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? குமார் உள்ள வாப்பா. சார்,
மேனேஜரு, இந்த பொண்ணு, குமார் 3 பேர் மட்டும் இருங்க, மற்ற எல்லாரும் போங்க. ஏய் சார் மண்ணளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் பெறுவார் மதிவானவர்தம் மின்னளிக்கும் செல்வமும் அழியாமுத்தி வீடுமன்றோ பன்னளிக்கும் சொல் பரிமளையாமல பைங்கிலி தாயே தொழில் சிறக்க அருள் புரிவாய். காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல. ஏண்டா பரதேசி, மாத சம்பளத்தானே வேலை பார்க்குற, அப்புறம் என்ன இதுக்கு கம்பெனிக்குள்ளே குழப்பம் உண்டு பண்ணிகிட்டு இருக்கியான்? இந்த கம்பெனியில் யார் யார் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் எம்டின்னு நான் ஒருத்தர் இருக்கேன். நீங்கள்லாம் என்னென்ன வேலை செய்யணும், எப்படி வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு தான் மேனேஜர்னு ஒருத்தனை சம்பளம் கொடுத்து உட்காந்து வச்சுருக்கேன். சரிதானே? இல்லை சார், இவர் தான். என்ன எதிர்த்து பேசுகிற? ஏய், இந்த கம்பெனியில் யார் எப்படி வேலை செய்யலாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் மேனேஜர் பார்த்துக்குவான். காலையில் வேலைக்கு வந்தியா, வேலையை பார்த்தியா, சாயங்காலம் வீட்டை பார்த்து நடைய கட்டினியான்னு இருக்கணும். ஏய், மாச சம்பளம் லேட்டானா மட்டும் வாயை திறந்து கேட்க தெரியுதுல்ல, அப்போ மூடிட்டு வேலை செய்யணும்டா மயிராண்டி. மாப்பிள்ள, அண்ணா அண்ணா, எனக்கு பயம்லாம் இல்லைண்ணா. எனக்கு யார்கிட்ட சொல்கிறேனே தெரியல. இந்த இடம் வர புதுசா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் போய் அதை கேட்கணும்லாம் நான் சொல்லலை. யாராவது நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்பாங்களான் தான். எல்லாமே என்னால் தானேண்ணா. பயத்தை காயப்படாதீங்கண்ணா ப்ளீஸ். சாப்பிடுங்க. இப்போ சமையலா சமைச்சு பார்த்தா தான் தெரியும். சார், அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமைச்சதே இல்லையா? நம்ம சாப்பிட முடியல, சமைக்கலாம் தெரியாது. விதவிதமாக சமைச்சு தரதான் நீங்கள் இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? சமைச்சு தருவீங்களா எனக்கு?
இது வேறு 3 இம்சை. டேய் மணி, சொல்லு மாப்பிள்ள. நம்ம கூட காலேஜில் படித்தால வேணி. வேணியா? கிருஷ்ணவேணிடா. ஆமாம். அவன் நம்பர் கூட. வேணி நம்பரா? அவன் நம்பர் உனக்கு இருக்கு. இப்போ அவன் நம்பர் வாங்கி என்ன பண்ண போற? விடண்டா. அதை விட சத்யான்னு ஒரு நம்பர் இருக்கு, அது என்ன தட்ட? சரிடாப்பா, என்னமோ பண்ணி தொலை. ஆனால் நான் நம்பர் கொடுத்தா மட்டும் சொல்லிடாது. ம், சீக்கிரம் அனுப்பு. கிருஷ்ணவேணி? ஆமா, யாரு? நான் குமார் பேசுகிறேன். குமாரா? எந்த குமார்? சாந்தகுமார். சாந்தகுமாரா? நம்ம மணிக்கிட்ட தான் நம்பர் வாங்கினேன் காலேஜு. டேய், பேர் சொல்லும் போதே தெரியும், சும்மாதான். என்ன திடீர்னு கால்லாம் பண்ணிருக்க? இல்லை, சும்மா தோணுச்சுங்க. தோணுச்சுங்க? இல்ல, தோணுச்சு. சரியா? நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கியா? 3 வருஷம் ஆச்சுல்ல பேசி? ஆமா, இருக்கும். சத்யா எப்படி இருக்காங்க? ஆ. தர்ஷினி, வேதா? ஆ. என்னடா ஏதாவது சொல்லு. அப்புறம் ஆமா, நீ எங்க இருக்க? இங்கே தான், திருப்பூரில். ஓ. வேணி, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டா? என்ன? இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே. ஹே, ஹாப்பி பர்த்டே. மறந்தே போச்சு. கடைசியா நம்ம காலேஜில் படிக்கும் போது உனக்கு நான் விஷ் பண்ணேன். அப்போ கூட நான் ஒரு ஊஞ்சல் விளையாடுற மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ஹோண்டா டிஷர்ட் வாங்கி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? வேணி, நான் என்னன்னு சொல்லட்டுமா? மறுபடியுமா? என்ன சொல்லு. ஐ லவ் யூ. என்ன குடிச்சிருக்கியா? எப்படி? அதான் பேசும்போதே தெரியுதே. காலேஜில் அதை சொல்லுவியான்னு 2 வருஷமா. நான் அப்புறமா பேசுறேன், நீ கூப்பிடாத, நானே கூப்பிடுறேன். ஏ வேணி, வேணும். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஆஃபீஸில் மெசேஜ் வந்துச்சா? மெசேஜ் வந்துச்சு. உனக்கு எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ வந்துச்சுன்னா, உனக்கு 10,000 ரூபாய் போட்டு விட்டேன். வாடகை 1000 ரூபாய், கையில் ஒரு 3000 ரூபாய் இருக்குது. ஏன் மீதி என்னாச்சு? இப்போ என்ன, எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ போட்டு விட்டேன்னு என் வாயாலே சொல்லணும். உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? 10,000 ரூபாய் எனக்கு போட்டு விட்டதை சொல்ற, 1000 ரூபாய் வாடகை கொடுத்ததையும் சொல்ற. ஆனா உங்க அம்மாவுக்கு பணத்தை போட்டு விட்டதை மட்டும் ஏன் என்கிட்ட சொல்ல தாங்கிற? இப்போ என்ன வேணும்? மயிறு. மயிரா? நான் என்ன சொல்றேன், இனிமே நீ எனக்கு போனே பண்ணாத. இந்த 10,000 ரூபாயும் உங்க அம்மாக்கே கொடுத்துரு. வரக்கூடிய 20,000 ரூபாய் சம்பளத்தையும் உங்க அம்மாக்கே கொடுத்துரு. உன் பிள்ளைங்களை கூட்டு நான் எங்க
சர்ஜி ஆ ஒரு நிமிஷம். என்ன வாடகை 5200, 4 பேர் இருக்கோம். வாட்ரு 120, கக்கூஸில் தண்ணி நல்லா வருது. கரண்ட்டு பில் 380, ஃபேனு லைட்டு ஓகே. முறவாசல் 300. அதான் மெயின்டெனன்ஸ்ப்பா. அது சரி, நான் எதுக்கு கொடுக்கணும்? இல்லை புதுசாக குடி வந்த மாதிரி கேட்குற. சரி விடு. சையது இல்லை, சையது மாத்திரம் தான் வாடகை கொடுக்குறேண்ணா. நான் வாடகை கொடுக்குறதில்ல. உன் வீட்டு வாசலை க்ளீன் பண்ணி கோலம் போகிறதுக்கு நான் எதுக்கு முறை வாசல் கொடுக்கணும்? தெரியுங்க, நான் இருக்குது மொட்டை மாடல தலை. சாந்திகா இருக்க மொட்டாடி கூப்பிட்றேன். இது சாந்திகா சொல்லிட்டே இருக்கேன். அக்கா, அந்த முறை வாசல் 300 200 சேர்த்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என் வீட்டு பாத்ரூமும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிருக்கேன். நீ ஒன்றும் பிடுங்க தேவையில்ல. முதல்ல சையது வரட்டும். நீங்கள்லாம் இடத்த காலி பண்ணுங்க. ஒருத்தன் நீங்கள் இருக்கக்கூடாது. நான் என்ன வீட்டை காலி பண்ணணும்? ஓனர் பார்த்துங்கிற தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் என்ன சொல்லுவேன். எந்த ஊர் நீ? யாரை வீடு காலி பண்ண சொல்கிற? எந்த ஊரா? நீ தான் உங்கள் ஊரில் வாடகை கொடுக்க பக்கு இல்லாமல் இங்கே வந்து என்னோட சட்டை போடுற. நான் வெளியூர்லேருந்து டெப்டேஷனில் வந்து வீடை கட்டி உங்களெல்லாம் வாடகை வச்சுருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ஆமாம், உங்கள் ஊரில் ஹவுஸ் ஓனர்லாம் வாடகை வசூல் பண்ண மாட்டானா? ஃப்ரீயாக விடுவானா? கையை நீட்டி பேசுறாடி. என்ன அடிக்கிறேன்? கை ஓனர் அடிக்க வர பொறுக்கி பையன், அஞ்சா வாங்கி ஊடக பன்னாட பையன், ரவுடி பையன், எல்லாம் கேடி பசங்க. ஏச்சிப்பா இவங்களுக்கு குடி வச்சே குடிப்பையா கேவலமான பசங்க. ஏய் பட போடா போடா. சாந்தி எப்படி பேசுற மாதிரி போன் எடுத்து மாடி. சையது, முதல்ல இவனை வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. முடிக்கலையா? நீங்க எல்லாரும் மொத்தமா காலி பண்ணுங்க, இல்லைன்னா போலீஸ் போக வேண்டி வரும். வீட்டுக்குள்ளே பாட்டில் உடைக்கிறாப்பா. உன்னை நம்பி தான் சையது இவனுக்கு வீட்டை கொடுத்தேன். இப்படி பண்றான். பெரிய வல்லல் இவரு. கஷ்டப்பட்டு கூட்டு சும்மா வாடகை விட்டாரு. இருக்கா சந்திக்கா ஒரு நிமிஷம் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கிறதுனால தான் ஊர்ல இருந்து சொந்தக்காரன் எவனா வந்தா கூட தைரியமா போன் எடுக்க முடியல. என்ன கேட்டியா? சைது போலீஸ்க்கு போன் பண்ணுவோம். FBI போன் பண்றா. ஓனர் பரதேசி. என்னடா என் தாலி இருக்கிற வருவீங்களா நீங்க? நான் இன்னும் ஊருக்கு வந்து 1 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள நீ எங்க சீனியர் சிட்டிசன் சார். என்ன பார்த்து குட்டி பையன் சொல்றேன் சார். நீங்க